உப்பு கண்டத்தை ஒரே மாதிரியே சாப்பிட்டு போர் அடிக்குதா? எப்போ பார்த்தாலும் தட்டிட்டு எண்ணெயில் மட்டும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா பிடிக்கலையா? அப்போ ஒன் டைம் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு கண்டத்தை நல்லா தட்டி எடுத்துகிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்லிம்லேயே வச்சுருங்க. நல்லா மாவு மாதிரி நமக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், சிக்கன் கிரேவி மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுடைய உப்பு கண்டம் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெந்த இந்த உப்பு கண்டத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ என்னுடைய சட்டி டான்ஸ் ஆடிச்சு இல்லையா? ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது கையில் செல்ஃபோன் வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃபோனை ஒரு மிக்ஸி ஜார் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு சட்டி டான்ஸ் ஆடாது. என்ன தான் நம்ம கையிலேயே வச்சு நம்ம வீடியோ எடுத்தாலும் இந்த மாதிரி கிளற போகும்போது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை